சுந்தரர். சுந்தரர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் பிறந்தார். தந்தையார் பெயர் சடையனார், தாயார் பெயர் இசைஞானியார். இவருக்கு நம்பியாரூரர் என்று மறுபெயரும் உண்டு. சிறு வயதில் இவர் அழகில் மயங்கிய அந்நாட்டு அரசன் குழந்தையை தானே பெற்றுச் சென்று அரண்மனையில் வளர்த்தார். பின்னர் நம்பியாரூராருக்கு திருமணம் முடிக்க பெரியோர்கள் கருதினர். திருமண ஏற்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அச்சமயம் சிவபெருமான் வயோதிக வேடம் தரித்து இவர் எனக்கு அடிமை, இவருக்கு மனம் முடிக்க கூடாது என்றும் வாதாடினார். தன் கூட தனக்கு வேலையாளாக வர வேண்டும் என்றும் அழைத்தார். நம்பியாரூரர், நீ என்ன பித்தனா என்று கோபம் கொண்டார். நீ என்னுடன் தான் வர வேண்டும், என்னிடம் ஓலை உள்ளது, உன்னுடைய அடிமை சாசனம் உறுதி கூற என்றதும் இதை வழக்காடு மன்றத்தில் முறையிட்டனர். பின்னர் வழக்காடு மன்றத்தில் கூறியபடி நம்பியாரூரர் அவருடன் திருவெண்ணெய்நல்லூருக்கு சென்றார். அங்கு உள்ள சிவாலயம் தான் அவர் இருப்பிடம் என்று கூறி உள்ளே சென்று மறைந்தார். அங்கு சென்ற பின்புதான் சிவபெருமான் தன்னை ஆட்கொள்ள வந்ததை அறிந்து அவரை வணங்கினார். அப்பொழுது சிவபெருமான் பித்தன் என்று அடியெடுத்து கொடுத்து பாடுக என்று அருளினார். பல சிவஸ்தலங்களுக்கு சென்ற பிறகு முந்தைய ஊழ்வினையால் அவர் பறவையார் என்ற பெண்ணை திருவாரூரிலும் சங்கிலியார் என்ற பெண்ணை திருவொற்றியூரிலும் மணம் முடித்துக் கொண்டார். சிவபெருமான் சுந்தரரை திருக்கயிலைக்கு வரும்படி வெள்ளை யானையையும் தேவர்களையும் அனுப்பினார். ஈசன் கட்டளைக்கு பணிந்து திருக்கயிலைக்கு சென்று ஆளால சுந்தரராக சிவத்தொண்டு புரிந்தார். திருச்சிற்றம்பலம்.